எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். தமிழில் பார்த்தோன்னே ஜான்சினாவை பற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறனா அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு நபரை பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்காரு. ஸோ அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம நேராக 1977க்கு போக போகிறோம். அமெரிக்காவில் ஜான் ஃபெலிக்ஸ் ஆண்டனி சீனா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் யார் அப்படின்னா நம்ம ஜான் சீனா தான். கிட்டத்தட்ட 4 பசங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ரெண்டாவது பிறக்கிறவர் தான் நம்ம ஜான் சீனா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை ஒரு டிரைவர் ஒர்க். ஸோ இம்மாம்பரிய ஜான் சீனா ஃபஸ்ட்டு ஒரு டிரைவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிரைவராக இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிம்மில் போய் வேலை பார்க்குறான். ஸோ இந்த ஜிம், பாடி பில்டிங் இந்த விஷயத்துலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா நேராக ஜிம்மில் போய் வேலை பார்க்குறாரு. அதே நேரம் தன்னுடைய உடம்பையும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கிற அந்த டைமில் தான் இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்ன அப்படின்னா 1999 WWF. ஸோ WWE மாதிரி WWF. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் போய் சேர்றாரு. சேர்ந்து சில வீடியோஸ் எல்லாமே அவரை பற்றி வெளியே வருது. வெளியே வர்றப்போ தான் ஓகே WWE. ஸோ WWEன்னு சொல்கிறப்போ நீங்கள் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 118 மில்லியன். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை WWE அப்படிங்கிறது சத்தமே இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 89,000 வீடியோ கிட்ட போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ வீடியோ போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா ஜான் சீனா. இப்போது நீங்கள் WW ஸோ அந்த ஈயோட யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பற்றி தான் அவங்களுடைய கவர் ஃபோட்டோவே இருக்கும். ஸோ இந்த ஒரு WWக்குள்ளே ஈக்குள்ளே போனதுக்கப்புறம் இவருடைய சேலரி எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ் ஆஃப் நவ் கடைசியாட்டு அவருடைய சேலரி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 208 கோடி ரூபா. 208 கோடி ரூபா. ஸோ அவருடைய சேலரி மட்டும். அது போக அங்கே இருக்கிற செலவுகள் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அது போக அவர் படம் நடிக்கும். ஸோ ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 3-4 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இது போக ஒரு ரேப் பாடகர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரேப் ஆஃப் யூ கேன் see me அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்லுவார். இது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன அப்படின்னா அவர் ரெடி பண்ண ஒரு ஆல்பம். ஸோ யூ கேன் see me அப்படிங்கிறது ஒரு ரேப் ஆல்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேப் பாடகர் அண்ட் அதே நேரம் ஆக்டர் அண்ட் அதே நேரம் WWE. ஸோ அதனுடைய ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் WWE பொறுத்த வரைக்கும் 2002 தான் ஜான் சீனாவுடைய இந்த ஒரு வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறானே அப்படின்றதுக்காக WWEயில் சைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலி WWEயில் ஜான் சீனா 2002 தான் வர்றாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 23 வருஷம் WWEயோட அவருடைய அந்த ஒரு ட்ராவல் நம்ம பார்க்குற ராயல் ரம்பிளாக இருக்கட்டும், TLCயாக இருக்கட்டும், இல்லை ஸ்மாக் டவுனாக இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், இதில் இவர் வாங்காத பட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே 5 தடவை 6 தடவைன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே எல்லா டைட்டிலையுமே வாங்கின ஒரு நபர் தான் இந்த ஜான் சீனா. அதனால தான் இவ்வளோ மக்களை அவர் கேதர் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அவருடைய லாஸ்ட் மேட்ச் நேற்று நடந்தது. அந்த வீடியோவில் கூட அவர் தோற்றுருவார். பட் தோத்தாலும் ஏகப்பட்ட மக்கள் அதில் அழுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களை கேதர் பண்ணி வச்சுருக்கிறவர் தான் இந்த ஜான் சீனா அப்படிங்கிற இந்த ஒரு நபர். இவருக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே கூகுளில் தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கிறாரு. 10 சர்ஜரிஸும் பெயின் பில்ஸ் எடுக்காமல், ஸோ வலிக்கான டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்காமல் 10க்கும் மேற்பட்ட சர்ஜரிஸை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஆல்ரெடி எல்லாம் மேட் பண்ணி வச்சுருக்கிறதா, யார் வின் பண்ணணும் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாமே பிளான் பண்ணி வச்சது தான். பட் பிளான் பண்ணி வச்சாலும் அவங்க மேலேருந்து கீழே விழுறது அது இது ஸோ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அடிபடும். அடிபடுறதுல மேஜராட்டு பண்ணுறதுக்கு தான் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி 10 சர்ஜரி இவர் பண்ணியிருக்கிறாரு.
அண்ட் WWE இந்த ஜான் சீனா இதெல்லாம் நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து எனக்கு இப்போ வயசு வந்து 30. கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து WWE அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தவொடனே வந்து ரெஸ்லிங் போட்டிருப்பான். இன்றைக்கி வந்து அண்டர்டேக்கர் மேட்ச்சு, அடுத்த நாளைக்கு வந்து ஜான் சீனா மேட்ச்சு, ஸோ வேலைக்கிழமை தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து டெய்லி பார்க்குற ஒரு ஜென்ரேஷன். ஸோ எனக்கு வயசு 30 ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற 30 to 40 வயசு இருக்கிறவங்க 90s கிட்ஸாக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் எப்போ நான் பார்க்க ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த யூடியூப். ஸோ இது வந்ததுக்கப்புறம் WWEனா என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து எல்லாமே தெரியுது. இவங்க எல்லாமே வந்து இது எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. யார் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அங்கே இருக்கிற டேபிள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அடிப்படாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதா வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸோ இப்படி தான் நடக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறத நான் வந்து விட்டுட்டேன். இப்படி தான். ஸோ இது தெரியாமல் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி பண்ணுறது தானா அப்படிங்கிறது வந்து தெரியாமலே நிறைய பேர் வந்து இன்னும் பார்த்துட்ருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஜான் சீனா அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் கேதர் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.